வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய அடுத்த மூமெண்ட்ஸ் தான் நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒரு நண்பர் கூட நம்ம யூடியூப் சேனலில் இல்லை இதில் யூடியூப்பில் கேட்டிருக்காரு, கேள்வி பதில் கேட்டிருக்காரு. நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா தான் கொடுக்குறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த ஃபிபனாக்சி யூஸ் பண்ணுறீங்க மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட் ஒரு அப் டவுன் இருந்தால் மட்டும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஃபிபனாக்சி தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் நேற்று நான் பெருசாகவும் சொல்லலை, ஃபிபனாக்சி மட்டும் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் சொல்கிறது வாய்ப்பு இருக்க மாதிரி நேற்று மார்க்கெட்டும் இல்லை. அதிகபட்சம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,250 இந்த ரேஞ்சு போனால் மட்டும் தான் அடுத்த செல்லிங் வந்தால் தான் நம்மளால் அடுத்து ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. நேற்றுலாம் அந்த வாய்ப்பு இல்லாதனால நம்மளால் இது யூஸ் பண்ண முடியாமல் வெறும் நம்ம ஃபிபனாக்சி மட்டும் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தேன் நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ண மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த மேலே ஒரு சேனல் போட்டோம்னா அந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். 47,745 வரைக்கும். ஒருவேளை இறங்கினா இந்த கேப் ஃபில்லிங்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவும் ஹையும், அதாவது நேற்றே ஸ்பின்னிங் டாப் தான் போட்டுருந்துச்சு. இந்த ஸ்பின்னிங் டாப் எந்த சைடு பிரேக் பண்ணால் அந்த சைடு போகிறது வாய்ப்பு மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் சொல்லலை. ஆக்சுவலாக ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ண மேலே அல்ல கீழேங்க சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்பின்னிங் டாப்பில் மேலே மட்டும் லேசாக பிரேக் பண்ணிவிட்டு கீழே பிரேக் பண்ண முடியல. ஆனால் கேண்டில் க்ளோசிங் நல்லா தான் இருக்குது. பையிங்கான செட்டப் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நிஃப்டியில் ஃபஸ்ட் பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டி அது விளக்கமாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி வச்சுருக்கேன். வழக்கமெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம். இந்த ஃபிபனாக்சி எடுத்து விட்ருவோம். அது தேவையில்லாதான்னு. இந்த டே ஹை மட்டும் லோ மட்டும் இன்றைக்கி டே ஹை லோவில் இடம் மாற்றி வச்சுருவோம். இப்போ டே கேண்டில் வைக்கிறேன். இப்போ இந்த டே அந்த செட்டப்பில் நம்ம சேனல் போட்டிருந்தோம். டே நம்ம வீக்லி வச்சு போட்டிருந்தோம். ஆக்சுவலாக டேயில் காட்டுறோம் அப்படியே. இப்போ இந்த சேனலை தொடர வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த சேனல் இந்த தொடர வரைக்கும் மார்க்கெட் ரிவர்ஸில் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். இது தொட்டால் தான் மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, இந்த கேண்டோட லோ நம்ம டேயோட லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அப்படியே வந்தாலும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் திரும்பி சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக தான் வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நாளைக்கு இன்ட்ராடேயில் என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதோட அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ சப்போர்ட்னு பார்த்தோம்னா நீங்கள் டேயோட லோங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ 20,852 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். அதை விட்டு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 20,788 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்குது. இதுக்கெல்லாம் இது என்ன பேட்டர்ன் பார்த்தோம்னா, ஒரு சேனல் மட்டும் போட்டுருவோம். நம்ம இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதனால் இறங்கிறது வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லணும். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் இருந்து நாளைக்கு டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்கும். எதனால் இறங்க வாய்ப்புங்கிற மாதிரி பார்த்தோன்னா, இப்படி ஒரு சேனல் போட்டோம்னா இன்னொரு சேனல் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இதில் அதை நான் வரைஞ்சிட்டு போட்டு அழிச்சிட்றேன். இந்த 2 ஹையை வச்சு இந்த லோவை கனெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் ஆல்ரெடி இந்த சேனலில் பிரேக்கு. இப்போ இந்த சேனல் அழிச்சிடுவோம், குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 2 ஹையும் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்றைக்கி இந்த சேனல் பிரேக்கு. அதனால் இறங்கிறதுக்கான செட்டப் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் மார்க்கெட் புல்லிஸ் ரெண்டு முடிச்சிருக்காங்க. இந்த சேனலுக்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. அதனால் இந்த சேனல் எடுத்துருவோம். நம்ம இதுக்கும் இந்த இடத்துக்கும் கீழே போட்டு ஒரு சேனல் போட்டுருவோம். இதை ஸ்டாப் லாஸ் லைன் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்குறது வாய்ப்பு இருக்கும். இப்போ லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 20,891 அப்படிங்கிற நம்ம ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனல் அந்த ட்ரெண்ட் லைனோட வச்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் இறங்குனா ஒரு வேளை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ரிவர்ஸ் பாயிண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் ஃப்ளாட்டாக இல்லைன்னா சின்ன கேப்பப் இருந்தால் தொட்டுட்டு மார்க்கெட் மறுபடியும் புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் டேயோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒருவேளை இந்த சேனல்லையும் இந்த 20,891 இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தரம் வரது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நமக்கு 20,788 அந்த ரேஞ்சு வர இறங்குற வாய்ப்பு இருக்கும். அதையும் மீதி இறங்கினா இந்த கேப் ஃபில்லிங் எவ்வளோதான். இது பெரிய கேப் கிடையாது. இந்த இடம் 20,700 இதுலேருந்து நிச்சயம் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது தான் வாய்ப்பாக இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு அதுக்கு அடுத்து இறங்கினா நம்ம இந்த ஒரு சேனல் போட்டிருப்போம். அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கும். ட்ரெண்ட் லைன் தொட்டு தான் எந்திரிக்க வாய்ப்பு. ஒருவேளை இறங்கினா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு அவ்வளோலாம் இறங்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த 21,050 அப்படின்னு வச்சு. எதனால் இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சேனலோட ஹை ஒருவேளை நம்ம ஸ்டார்டிங்லேயே தொட்டால் இந்த இடம், இல்லைனா தள்ளி போயிட்டு இந்த சேனல் வரைக்கும் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது நம்ம இந்த சேனலை மையமாக வச்சு தான் போட்டிருக்கோம் ஒழிஞ்சு
ஒரு வேளை டைம் லேட்டாக அந்த சேனல் மாறிக்கிட்டே இருக்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு வேளை மத்தியானத்துக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 21,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை பேஸ் பண்ணி இந்த சேனல் தான் இப்போதைக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வேளை இந்த சேனலை பிரேக் பண்ணால் 21,275 வரைக்கும் இப்போ மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை டே கேண்டில் வைப்போம், என்ன பண்ணி பார்ப்போம். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா டே கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. ஸ்பின்னிங் டாப் மேலே பிரேக் பண்ண மேலே, கீழே பிரேக் பண்ண கீழேங்கிற சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப்பில் மேல் சைடு பிரேக் பண்ணி க்ளோசிங் இல்லை, ஆனால் கீழே பிரேக் பண்ணுறதுல கீழே அந்த லொக்கேஷனோட வரல. அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு சைடுவேஸ் இருந்துட்டு மேலே போக வாய்ப்பாக தெரியுது. ஓகே, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதை நான் இடையில ட்ரேடிங் டயத்தில் போட்டதை அழிச்சிடுவோம். இதை இப்போ டேயோட ஹை லோவை இடம் மாற்றிடுவோம், அந்த ப்ளூவை மட்டும். இன்றைக்கி ஹைன்னு பார்த்தீங்கன்னா 47,259, லோன் பார்த்தீங்கன்னா 46,750. இப்போ இந்த லெவல்ஸில் இந்த மாற்றம் வேண்டியில் 46,930ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். இதில் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் உள்ள நாளைக்கு மூவ் ஆகிறது கண்டினியூ திருப்பி இந்த பேட்டர்னுக்குள்ளே மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த பேட்டர்னோட பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அதாவது 46,950 இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் ஃபர்தர் அடுத்தது பார்த்தீங்கன்னா 47,700 முன்னாடி சொல்லியிருக்கோம். அதே இடத்துக்கு 700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணனா ஒரு கேப் ஃபில்லிங் முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த கேப் ஃபில் பண்ணி அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 46,484 அப்படிங்கிற இடத்துல ஒன்று இந்த இடத்துல ரிவர்ஸில் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா பழைய ஆல்டைம் ஹை 46,369 அப்படிங்கிறது சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் செல்லிங் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அதுக்கடல செல்லிங்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஓகே, இது மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஒருவேளை இந்த சேனலில் பிரேக் பண்ணால் இந்த ஆல்டைம் ஹைலேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது 46,940 இந்த ரேஞ்ச் வச்சுப்போம். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட மார்க்கெட் இந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலுக்கு மேலே தான் மேலே. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் பழைய ஆல்டைம் ஹையை பிரேக் பண்ணால் கால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.